FBA MF அமேசான்ல செல் பண்ற 90% பிகினர் தப்பான ஆப்ஷனை தான் சூஸ் பண்றாங்க. எது கரெக்ட்ங்கிறத நான் இந்த வீடியோல சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணிட்டு அமேசான்ல செல் பண்ற உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. அமேசான்ல நீங்க செல் பண்ண போறீங்கன்னா அந்த இடத்துல 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்னு FBAனா நம்மளோட ப்ராடக்ட்டை பல்கா அமேசான் வேர்ஹவுஸ்க்கு அனுப்பிச்சிடணும். நமக்கு ஆர்டர் வந்துச்சுன்னா அவங்களே பேக் பண்ணி கஸ்டமருக்கு அனுப்பிடுவாங்க. இன்னொன்னு MFன்னா நம்ம யார்கிட்டயும் ஸ்டாக் அனுப்ப வேணாம், நம்மளோட வீட்லயே வச்சுக்கலாம். ஆர்டர் வந்ததுக்கு அப்புறமா ஒரு ஆர்டரையும் நம்மளே பேக் பண்ணி கஸ்டமருக்கு அனுப்பணும். இப்போ புதுசா செல் பண்றவங்களுக்கு இது ரெண்டுல எந்த ஆப்ஷன் சூஸ் பண்றதுன்னு தெரியாது. நீங்க நியூவா அமேசான்ல பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா MFன்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களோட லிஸ்டிங்க்கு தொடர்ந்து ஒரு 10 ஆர்டர் 20 ஆர்டர் வந்ததுக்கு அப்புறமா FBA சூஸ் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு எந்த வித டேட்டாவும் இல்லாம டைரக்டா அமேசான் FBAக்கு அனுப்பிட்டீங்கன்னா ஒரு மாசம் உங்க ப்ராடக்ட் ஸ்டோர் பண்ணி இருக்கிறதுக்கும் நீங்க ஸ்டோரேஜ் ஃபீன்னு ஒரு ஃபீஸ் கட்டியே ஆகணும். அதுவும் லாங் டர்ம் ஸ்டோர் பண்ணி இருந்துச்சுன்னா உங்க ப்ராடக்ட் திரும்ப உங்களோட அட்ரஸ்க்கே வந்துடும். இதோட ஷிப்பிங் சார்ஜஸையும் நீங்க தான் ஹேண்டில் பண்ணணும். இந்த MFன்லயும் ஒரு சில அட்வான்டேஜஸ் இருக்கு, FBAலயும் ஒரு சில அட்வான்டேஜஸ் இருக்கு. இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்மளோட அக்கௌண்ட்ல யூஸ் பண்ண முடியுமா? கண்டிப்பா பண்ண முடியும். அது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபாலோ மட்டும் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் தொடர்ந்து உங்களுக்கு அப்டேட் வரும்.